16 ஒரு மாதிரி சண்டை வச்சுருவாங்க. 4 பேர் மட்டும் கொடுங்க, உங்கள் கையோட கொடுப்போம். ஒரு 6 பேரை மட்டும் கூட்டு போறீங்க. டேரக்டா போயிட்டு வரலாம். சரி பிரிச்சுக்க. என்ன பாப்பா சீக்கிரம் கொண்டு போயிடும். வடக்கு வாசல்ல பாப்பா ஏற்கனவே வேலை பார்த்தது. சாமி ஒரு ஆளு 200 ரூபா போட்டு நம்ம கொடுங்க. அதான் 200 அவர் தான் கேட்டீங்க. சக்தி தலங்களில் ஒன்றான திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். தற்போது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று திரும்பும் பக்தர்களும் மாரியம்மன் கோயிலுக்கு அதிக அளவில் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதை சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றனர். நேரடியாக சாமி பார்க்க அழைத்துச் செல்கின்றனர். ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் கொடுங்கள் என ஐயப்ப பக்தர்களை கூறி வைத்து அவர்களிடம் புரோக்கர்கள் சிலர் பேரம் பேசும் வீடியோ வெளியாகி உள்ளது. அதான் 200 அவர் தான் கேட்டீங்க. சீக்கிரம் போவோம். ஒரே நேரத்தில் 16 பேரை அழைத்துச் செல்ல முடியாது என இடைத்தரகர் ஒருவர் கூற, மற்றொரு இடைத்தரகர் பெண் ஒருவரை சுட்டிக்காட்டி, இவர் ஏற்கனவே கோயிலில் பணி செய்தவர், அதனால் அவருக்கு எல்லோரையும் தெரியும் என அறிமுகப்படுத்தி பேரம் பேசுகிறார். 16 ஒரு மாதிரி சண்டை வச்சுருவாங்க. 4 பேர் மட்டும் கொடுங்க, உங்கள் கையோட கொடுப்போம். நிறைய 14 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் மட்டும் நினைக்க முடியாதுல்ல. ஒரு 6 பேரை மட்டும் கூட்டு போறீங்க. டேரக்டா போயிட்டு வரலாம். சரி பிரிச்சுக்க. அவரெல்லாம் அங்க கூப்பிடுறாரு. 2 பேரும் பிரிச்சு கொடுக்கலாமா? 2 பேர் டிவைட் பண்ணீங்க. ஏன்னா என்ன பாப்பா சீக்கிரம் கொண்டு போயிடும். வடக்கு வாசல்ல பாப்பா ஏற்கனவே வேலை பார்த்தது. அவங்ககிட்ட சொன்னோம்னா வடக்கு வாசல்ல 10 நிமிஷத்துல சாமி கும்பிட்டு வந்தோம். உங்களுக்கு திரும்பி தான் காசு கொடுங்க வந்து. பாப்பாட பேசு. அவங்களாம் நிறைய கேட்பாங்க. டேபிள் எடுத்துக்கிறேன். பக்தர்களிடம் இது போன்ற முறைகேட்டில் ஈடுபட்டு வரும் இடைத்தரகர்கள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக உள்ளவர்களையும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் வேண்டுகோளாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மணச்சநல்லூர் செய்தியாளர் வள்ளி மணவாளன்.